கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக 4 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடைய இணைகிறாருடைய செய்தியாளர் கார்த்திக். அந்த 4 பேர் யார்? முதல்ல இவங்கிட்ட விசாரணையை சிபிஐ தொடங்கிறதுக்கான காரணம் என்ன? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதன்முறையாக அந்த சம்பவ இடத்தில் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான 12 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூர் சம்பவ இடத்தை பிரேத பரிசோதனை, புகைப்படம் எடுத்தது மற்றும் வீடியோ எடுத்த வீடியோகிராபர்கள், பொதுமக்கள், அங்கு இருந்த கடை உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். இன்று காலை அந்த பகுதியைச் சேர்ந்த கடை உரிமையாளர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர். குறிப்பாக அந்த விசாரணையில் எஸ்ஐடி விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே அறிக்கை கொடுத்ததன் பேரில் அதை உண்மைத்தன்மை அறிவதற்காக அவர்களை நேரில் வர வைத்து சிபிஐ அதிகாரிகள் தற்போது அந்த கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் அளித்திருந்த சம்மன் அடிப்படையில் 4 பேர் காலையில் ஆஜராகி சிபிஐ அலுவலகம் தற்போது அந்த சுற்றுலா மாளிகையில் உள்ள அந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி உண்மைத்தன்மை அதாவது மற்றும் சூழ்நிலை குறித்து அறிந்திருந்த சாட்சியங்கள் மற்றும் பெரும் நோக்கத்திற்காக சம்மன் அனுப்பிய மூலம் அவர் ஆஜராகும்படி அவரை அழைப்பு விடுத்திருந்தனர். சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகைகளுக்கு பொதுமக்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர் என எஸ்ஐடி தரப்பில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சிபிஐ முன்பாக ஆஜராகினர். சம்பவ இடத்தையும் பிரேத பரிசோதனை மற்றும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்த வீடியோகிராபர் விசாரணையை ஆஜராகி தற்போது குறிப்பிடத்தக்க நிலையில் அந்த எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான 12 அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் தற்போது நேரில் அந்த சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக தீபாவளிக்கு முன்பாக 2 நாள் அந்த சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டதில் தற்போதுதான் அந்த சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் 12 அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.